அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 20ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. ஏகாதசி திதி 1-12 வரை, அதற்கு மேல் துவாதசி திதி. கேட்ட நட்சத்திரம் 11-23 வரை, அதற்கு மேல் மூல நட்சத்திரம். அப்போது சந்திராசிரமம் பகல் 11-23 வரை மேசராசிக்கு, அதற்கு மேல் ரிஷபராசிக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகுகாலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லேருந்து 10:30 வரை. இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை, 10:45லேருந்து 11:45 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது, அவாய்ட் பண்ண வேண்டியது பழுப்பு கலரு, டபுள் கலர், டார்க் அண்ட் ஷேடோ அந்த மாதிரிப்பட்டதை தவிர்த்து விடலாம். நீங்கள் சாப்பிட வேண்டியது முள்ளங்கி அல்லது புதினா ஆகியவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ ஜோதிட பாடத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதே தொடர்புமாக மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பழிபாவம் புரிபவராகவும், அதாவது பழிச்செயல் செய்வதற்கு பயப்படாதவராகவும், அதே மாதிரி தொடர்ந்து பிணியால் துன்புடன், அதாவது நோய் நொடிகள் அடிக்கடி வாட்டக்கூடியவராகவும், உன்மத்த குணம் படைத்தவராகவும் இருப்பார். இவங்க கிழங்கு வகை உணவு பிரியராக இருப்பார். கிழங்கு வகைகளை விரும்பி சாப்பிடுவராக இருப்பார். குடும்பத்தில் பற்றுதல் உடையவராகவும், பொருள் ஈட்டுவதில் திறமை படைத்தவராகவும், கல்வி மேம்பாடு அடைந்தவராகவும் இருப்பார்கள். நண்பர்களே, இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சியை பார்க்க வரும்போது அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி செய்தொழிலில் பாராட்டும் பதவி உயர்வும் ஏற்படும். ஓகே, புதிய தொடர்பு தீமை பயப்பதாக இருக்கும். அதனால் புதிய தொடர்புகிட்ட அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்க வேண்டாம். எதிரிகள் பணிவார்கள். அவர்களால் உதவியும் நன்மையும் கூட கிடைக்கும். கூட்டு வியாபாரத்திற்கு வழி ஏற்படும். சிலருக்கு மனம் முடிவாகலாம், குழந்தை பிறக்கலாம். அடுத்து ரிஷபராசி. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சி நிலவுகிறது. ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு ஓரளவு அதிகரிக்கிறது. நினைத்தவையெல்லாம் நடைபெறும் சமயம் இது. பெரியோர்கள் சந்திப்பு, தொழிலில் முன்னேற்றம் ஆகியவை நடைபெறும். செய்தொழிலில் ஓரளவு நல்ல பலன், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுகின்றீர்கள். பணவரவு ஓகே, தேவைப்பட்டது வருகிறது, அவ்வளோதான். அடுத்து மிதுன ராசி. எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்றன. செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கிறது. செய்தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கின்றது. பதவி உயர்வு கிடைக்கும். புது வீடு, நிலம் வாங்குதல் அமையும். புத்தாடை, புது நகைகள் கூட வாங்கலாம். அடுத்து கடகராசி. முன்னெச்சரிக்கையாக காரியங்களை செய்யாவிட்டால் வீணே கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். அதே மாதிரி வீட்டிலையும் சரி வெளியிலும் சரி எதிர்ப்புகள் இருந்து வருகிறது. துணிவுடன் நடந்து காரியங்களை செய்தால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். மனைவி மக்கள் அடங்கி நடப்பார்கள். மனமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு நடைபெறுகிறது. அடுத்து சிம்மராசி. நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் ஆகியோரால் நன்மை உண்டாகும். மனைவி மக்கள் உதவி புரிபவர்களாக இருப்பார்கள். அவர்களால் நல்ல காரியங்கள் கைகூடும். புதிய தொழில் தொடர்பு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படக்கூடும். அடுத்து கன்னிராசி. பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அப்படி பிடிவாதமாக செய்த ஒன்று எதிர்பாராத அளவில் மிகப்பெரிய நல்ல வெற்றியையும் ஈட்டி கொடுக்கின்றது. பந்துக்களால் நன்மை உண்டாகும்.
விரோதிகள் செய்யும் இடையூறுகள் கூட நன்மையவே தேடித் தருகின்றது. பணவரவு ஓரளவு பிக்கப்பாய் கொண்டு வருகிறது. செல்வம் செல்வாக்கு நன்றாக இருக்கிறது. துளாராசி, கவலைகள் அகன்று மன நிம்மதி ஏற்படுகிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் சமயம் இது. செய்தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம். செல்வம் செல்வாக்கு புகழ் அதிகரிக்கிறது. மனைவி மக்களால் நன்மையே உண்டாகின்றது. பணச்செலவு அதிகரித்தாலும் அதன் மூலம் நல்ல பெயரே கிடைக்கின்றது. விருச்சிக ராசி, நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் ஏமாற்றத்தை தருகின்றன. வேண்டா வெறுப்புடன் செய்யும் காரியங்கள் அதிக நன்மையை தேடி தருகின்றன. உறவினர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் உதவி எப்போதுமே இருந்து வருகிறது. பெற்றோரின் உடல்நிலையில் சற்று பாதிப்பு. அடுத்து தனுசு ராசி, வீண் ஆத்திரம் ஏற்பட்டு நல்லவர்களையும் விரோதித்து கொள்ள நேரிடுகிறது. மனைவி மக்களிடம் அதிக ஈடுபாடு இருப்பதில்லை. சுயநலம் அதிகரிக்கின்றது. கூட்டுத் தொழில் செய்தால் அதில் நன்மை ஏற்படும். அதற்கான வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி, எதிர்பாராத வகையில் நண்பர்கள் உறவினர்களிடையே விரோதம் ஏற்படுகின்றது. உயர்கல்வி கற்போருக்கு கல்வியில் பிரச்சனை. குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் உதவி புரிபவர்களாக இருக்க மாட்டார்கள். மனம் அலைபாய்கிறது. உடல்நலம் கூட சற்று பாதிக்கப்படலாம். மெடிடேஷன் செய்து வாருங்கள். அடுத்து கும்பராசி, எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் ஓரளவு வெற்றியே. நல்ல பலன்களே நடக்கின்றன. பிறர் தயவை நாட வேண்டிய சூழ்நிலை அவசியம் இருக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் மக்கள் ஆகியோரால் நன்மை உண்டாகும். கடவுள் பக்தி அதிகரிக்கும். அடுத்து மீனராசி, நண்பர்களால் நன்மை உண்டாகும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறும். புதுமனை நிலம் வீடு வாங்க சந்தர்ப்பம் ஏற்படும். நோய்கள் அகன்று ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. பிரயாணங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் நன்மை உண்டாகின்றது.